கனிகளில்தான் ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி இருக்கிறது. எனவே தேவனால் பிறப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள், இது எல்லாரும் பார்ப்பாங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவையும் எல்லா கண்களும் பார்க்கும். அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு அந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? கிறிஸ்துவின் கிரியைகள் அவர்களில் வெளிப்பட்டதுனால. தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவில்லை. ஆனால் அவர்களை பார்த்தபோது கிறிஸ்துவின் கிரியைகள் அவர்களில் வெளிப்பட்டதுனால கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பேதுரு அந்த ராத்திரியிலே, மறுதலித்த ராத்திரி இருக்கிறது அல்லவா, அந்த ராத்திரியிலே நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்று கேட்கும்போது பேதுரு மறுதலிக்க அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நீ இயேசுவோடு இருந்தவன் என்பதை உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட கிரியைகள் நாம் அவருடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் நம்முடைய கிரியைகள் காணப்பட தினமும் தேவ சமூகத்திலே அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.